அனைவருக்கும் வணக்கம். எத்தனை கொலைகள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை சாவுகள், எத்தனையோ குடும்பங்கள் நாசமாகிவிட்டன. கணவனை இழந்து, தகப்பனை இழந்து பரிதவிக்கக்கூடிய குடும்பங்கள், குடித்து குடித்து தன்னை மட்டுமல்லாமல் தனது குடும்பத்தையே நாசமாக்கும் குடிமகன்கள். யார் இதற்கு காரணம்? என்னை பொறுத்தளவிலே தமிழ்நாட்டுக்கு மதுக்கடைகள் நிச்சயமாக தேவை. இல்லாவிட்டால் தமிழ்நாடு திவாலாகிவிடும். ஏனென்றால் தமிழ்நாட்டுக்கு அதிக வருவாய் தரும் துறைகளில் டாஸ்மாக் தான் முதல் இடத்தில் உள்ளது. தமிழ்நாட்டின் மொத்த வருமானம் சராசரியாக 2,70,000 கோடி ரூபாய். அதில் மதுக்கடைகள் மூலம் வரும் வருமானம் சராசரியாக 46,000 கோடி ரூபாய் ஒரு வருடத்திற்கு. 2016ஆம் வருடம் எதிர்க்கட்சியாக இருந்தபோது தேர்தல் வாக்குறுதியில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்து மதுவிலக்கு என்ற கட்சி இன்று வரைக்கும் 500 கடைகளை மட்டுமே மூடியுள்ளன. அதுவும் கூட வியாபாரம் குறைவாக உள்ள கடைகளை மட்டுமே மூடியுள்ளன. அரசாங்கம் மது விற்பனை செய்யாவிட்டால் கள்ளச்சாராயம் பெருகிவிடும் என்று சொல்லக்கூடிய கூற்றை முற்றிலுமாக நான் மறுக்கிறேன். அதற்கு மரக்காணத்தில் 22 பேர் செத்ததும், கள்ளக்குறிச்சியில் 65 பேர் செத்ததுமே சாட்சி. கள்ளச்சாராயத்தால் இறந்தவர்களின் குடும்பத்திற்கு அரசு சார்பிலே 10 லட்சம் ரூபாய் கொடுக்கப்பட்டது. ஏனென்றால் ஒரே நாளில் அவர்கள் செத்து மடிந்தார்கள். ஆனால் தினம் தினம் அரசாங்கத்தின் மதுவினால் தங்கள் உயிரையே மாய்த்து கொண்டிருக்கிற அப்பாவி பொதுமக்களுக்கு என்ன நிவாரணம் கொடுக்கப்படுகிறது? தமிழ்நாட்டில் எத்தனை பேர் இந்த மதுவினால் செத்து மடிகிறார்கள் என்பதையும், மதுவினால் சமூகத்தில் ஏற்படும் குற்ற சம்பவங்களையும், காவல்துறை அதிகாரிகள் படும் கஷ்டங்களையும், பெண்கள் படும் கஷ்டங்களையும் வருத்தத்தோடு உங்கள் முன்பாக சமர்ப்பிக்கிறேன். இந்த வீடியோவில் குடி போதையில் தகராறு செய்ததால் கோபமடைந்த மூதாட்டி தனது கணவரை உருட்டு கட்டையால் அடித்து கொன்ற ஓர் சோகமான சம்பவம். தினமும் குடித்துவிட்டு தகராறு செய்ததால் ஆத்திரமடைந்த தனது மகனின் கழுத்தை நெரித்து கொன்ற தந்தை எவ்வளவோ தாலாட்டி சீராட்டி வளர்த்த தன் அன்பு மகனை கொல்ல துணிவதற்கு காரணம் என்ன என்றால், இப்படிப்பட்ட குடியினால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தான். அப்படிங்கிறத இப்படி பார்க்குறோம். அடுத்ததாக பார்க்குறோம், தஞ்சாவூரில் மதுவை குடித்த 2 பேர் இறந்து போயிட்டாங்கன்னு பார்க்குறோம். அடுத்ததாக பார்க்கும்போது இங்கே பாருங்கள், ஒரு பள்ளி ஆசிரியை கரூருக்கு பக்கத்தில் தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. எதுக்காக அப்படின்னா, தன்னுடைய கணவர் டெய்லியும் குடிச்சிட்டு வந்து வீட்டுக்கு வந்து சண்டை போடுறாரு அப்படிங்கிறதுனால ஒரு பள்ளி ஆசிரியை தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார். இங்கே யோசித்து பாருங்கள், அவர்களுடைய குடும்பம் என்ன ஆகும் இன்றைக்கு. இங்கே பாருங்கள், அடுத்ததாக மது போதையில் தெரியாமல் கிணத்துல குதிச்சு ஒரு முதியவர் செத்து போயிட்டாருன்னு பார்க்குறோம். ஆலந்துறை அருகே மது போதையில் அவங்க எங்கே போகிறாங்க, எங்கே நிற்கிறாங்கன்னு தெரியாமல் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடக்கிறது. இது மட்டுமல்ல, நிறைய நிகழ்வுகள் இருக்குது. முழுமையாக இந்த வீடியோவை பாருங்கள். இங்கே பாருங்கள், இன்னொரு விஷயம், ஒரு வாலிபர் தற்கொலை செய்து கொண்டார். எதுக்காக அப்படின்னு சொன்னால், குடிப்போதையில் வாகனம் ஓட்டியதற்காக அவங்களுடைய மோட்டார் சைக்கிளை போலீஸார் வந்து பறிமுதல் செய்ததால் தற்கொலை அப்படின்னு சொல்லி போட்டிருக்குது. யோசித்து பாருங்கள், இந்த தற்கொலைக்கு காரணம் என்ன? ஒரு குறிப்பிட்ட இடத்திலே மதுக்கடைகள், அரசாங்கத்தால் நடத்தக்கூடிய மதுக்கடைகள் இருப்பதனால்தான் இவ்வாறு குடிக்க தூண்டுகிறது. இப்படிப்பட்ட தற்கொலை நடக்குது. இங்கே புளியந்தோப்புக்கு பக்கத்தில் பாருங்கள், ஒரு குடி போதையினால் தகராறு நடக்கு. அந்த தகராறில் ஒரு ரவுடியானது வெட்டி கொலை செய்யப்பட்டார் அப்படின்னு பார்க்குறோம். அதாவது இங்கே ரவுடி தான் வெட்டி கொலை செய்யப்பட்டாலும் கூட அது என்ன காரணத்தினாலன்னு பார்க்கும்போது குடிபோதையில் ஏற்பட்ட தகராறுனால் அப்படின்னு பார்க்குறோம். இங்கே அது மூலமாக 5 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் இங்கே பார்க்குறோம். இங்கே நமக்கு தெரியும், இங்கே பல்லடம் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாச்சு. நிறைய யூடியூப்களில் வெளியே வந்துச்சுது. தாய் மகன் உட்பட ஒரே குடும்பத்தை சேர்ந்த 4 பேர் படுகொலை செய்யப்பட்டாங்க. இதை கொஞ்சம் நான் விளக்கமாக சொல்கிறேன். என்ன அப்படின்னா, அதாவது டாஸ்மாக் பக்கத்தில் அவங்களுடைய வீடு இருக்குது. பல்லடம் அருகே அவங்க டாஸ்மாகில் மதுவை வாங்கிட்டு வந்துட்டு அவங்க வீட்டு முன்னாடி வந்து தினமும் குடிக்கிறதா பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருந்துச்சு. அந்த ஹவுஸ் ஓனருக்கும் ஏற்கனவே குடிக்கிறவங்களுக்கும் ஒரு கட்டத்தில் பிரச்சனை வந்து மோசமாக மாற அவங்க அடுத்த நாள் பிளான் பண்ணி அருவாள் எடுத்துகிட்டு வந்து
எவ்வளோ ஒரு கொடூரமான படுகொலை. இங்கே பாருங்கள், கை கால்களை துண்டு துண்டாக வெட்டி வீசிய கொடூரம். மிக மிக ஒரு கொடுமையான நிகழ்வு அங்கே பார்க்குறோம். இந்த நியூஸில் கூட நீங்கள் பார்க்குறீங்க, வீட்டிற்கு முன்பு மது குடித்ததை தட்டி கேட்டதால் நிகழ்ந்த பயங்கரம். ஸோ இப்படியெல்லாம் ஒரு இவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்குதுன்னு சொல்லும்போது இன்னும் அந்த டாஸ்மாக் வந்து தேவைதானா அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். இங்கே அடுத்ததும் பாருங்கள், அதாவது மனைவி மிகவும் மிகவும் கொடூரமான செயல்களில் ஈடுபடக்கூடிய நிறைய நிகழ்வுகளை நான் இன்றைக்கி உங்களுக்கு ஃபோட்டோவாக இந்த வீடியோவில் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், தன்னுடைய கணவரை தலையணையால் அமுக்கி அப்படியே கொலை பண்ணிடுறாங்க. ஸோ எதுக்காகன்னு கேட்கும்போது தினமும் குடிச்சிட்டு வந்து தகராறு செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி இப்படிப்பட்ட ஒரு வெறித்தனமான ஒரு முடிவு. அடுத்ததும் கூட நம்ம பார்க்குறோம், அதாவது அடித்தே கொன்னுட்டாங்க தன்னுடைய புருஷனை. அதுவும் அதே மாதிரி தான், அதாவது குடி போதையில் தகராறு செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடித்தே கொன்ன மனைவியை பார்க்குறோம். எவ்வளவு பாசமாக இருந்திருப்பாங்க. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தில் தன் கணவனை கொல்ல வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அளவு ஒரு வெறியை ஏற்றுது அப்படின்னு சொன்னாச்சுன்னா அவங்க எவ்வளவு அந்த கணவர் வந்து கஷ்டம் கொடுத்துருப்பாரு, அந்த கணவருக்கு அந்த மது எவ்வளவு இஷ்டம் கொடுத்துருக்கு அப்படிங்கிறதையும் இங்கே நம்ம பார்க்குறோம். இங்கே திரும்பவும் அதே போல் ஒரு மனைவி செய்த ஒரு கொடூரத்தை இங்கே பார்க்குறோம். சென்னிமலை பக்கத்தில் அருவாளாலேயே வெட்டி கொன்னுட்டாங்க தன்னுடைய புருஷனை. அதே காரணம்தான், குடி போதையில் தகராறில் ஈடுபடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெட்டி கொன்னுட்டாங்க. பாவம், இப்போ என்ன, அவன் புருஷனும் இறந்து போயிட்டாங்க, மனைவியை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு இருக்கக்கூடிய குழந்தைகள் என்ன செய்வாங்க யோசித்து பாருங்கள். காரணம் என்ன? அந்த குடிப்பவர் காரணமா? அந்த குடிப்பதை தூண்டக்கூடிய மது கடைகள் காரணமா? அரசாங்கம் காரணமா? நீங்களே தயவு செய்து அந்த கமெண்ட்டை சொல்லுங்கள். இன்னும் இந்த பிரச்சனை வந்து இன்னும் முடியலை. இங்கே திரும்பவும் பாருங்கள், சராமாரியாக தன்னுடைய கணவனை வெட்டிய பெண். திருநெல்வேலிக்கு பக்கத்தில் சேரன் மகாதேவி அப்படிங்கிற இடத்துல இந்த நிகழ்வு நடக்குது. எவ்வளோ ஒரு கொடூரமான நிகழ்வு. இங்கே பாருங்கள், தற்கொலை கூட நிறைய நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது குடிச்சிட்டு வந்து அடிப்பதாக போலீஸில் வந்து மனைவி வந்து புகார் கொடுத்துட்டாங்க. ஒன்று புருஷனை கொன்னுட்டாங்க, நம்ம ஏற்கனவே நிகழ்வுகளை பார்த்துட்டோம். அது போலீஸில் வந்து புகார் கொடுத்துட்டாங்க. இதனால் அந்த டிரைவர் மிகவும் மனமுடைஞ்சி தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிட்டாரு அப்படிங்கிறதையும் இந்த நியூஸ் சொல்லுது. இங்கே அடுத்த பக்கம் பாருங்கள், அதாவது குடி போதையில் தடுமாறக்கூடிய எத்தனையோ வீடியோக்களை நம்ம நிஜத்தில் நம்ம பார்க்குறோம். அதே போல் தான் இங்கே பாருங்கள், ஒரு குடிபோதையில் இருந்த ஒருத்தர் நிலத்தடுமாறி விழுந்து லாரி சக்கரத்தில் மாட்டி சிக்கி சென்னையில் ஆலந்தூரில் செத்து போயிட்டதை இங்கே நியூஸில் பார்க்குறோம். அடுத்தது இங்கே பாருங்கள், மது குடித்த ஊராட்சி உறுப்பினர் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு பொசிஷனில் இருக்கக்கூடியவங்க கூட இந்த மாதிரி இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிறதையும் இங்கே சொல்கிறோம். இது நடந்தது திருச்சிக்கு பக்கத்தில். இங்கே அது மட்டும் இல்லாமல் அளவுக்கு அதிகமாக மது குடித்து நிறைய பேர் சாகுற நியூஸை நான் இப்போ இதில் போட போகிறேன். ஓகேயா? இங்கே பாருங்கள், அளவுக்கு அதிகமாக மது குடித்த டிரைவர் உள்பட 2 பேர் பலி. ஏன்னா மது தனக்கு முன்னாடி இருக்கும்போது எவ்வளவு குடிக்கணும் எவ்வளவு குடிக்கக்கூடாதுன்னு அவங்களுக்கே தெரியல. ஏன்னா நிதானம் தவறி அவங்க நடந்துக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அதிகமாக குடித்து எத்தனையோ பேர் மாண்டிருக்காங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். திரும்பவும் பாருங்கள், ஒரு நிகழ்வு. குடிச்சுவிட்டு தகராறு செய்த தன் கணவரை கத்தியாலேயே குத்தி கொண்ட பெண். சென்னையில் விருகம்பாக்கத்தில் நடந்த விஷயம் இது. எவ்வளோ ஒரு கொடூரமான விஷயம். எத்தனை பெண்கள் இவ்வாறு கொலை கேஸில் வந்து உள்ளே போகிறாங்க அப்படின்னு சொன்னால், ஏன்னா தன்னுடைய கணவர் குடிக்கிறதுனால இப்படிப்பட்ட பிரச்சனை. இங்கே தாராபுரம் அருகே நடந்ததை பாருங்கள். வாலிபரை, அதாவது தன்னுடைய நண்பரையே குடிபோதை தகராறில் அடித்து கொன்னுட்டு பாவம் அதுக்காக ஜெயிலில் போனாங்க. இங்கே மிகவும் முக்கியமான விஷயம் நான் ஒன்று சொல்லணும். என்ன அப்படின்னு சொன்னால், இந்த காவல்துறை அதிகாரிகள் படக்கூடிய கஷ்டங்கள் இருக்குது இந்த மதுக்கடையினாலேயே. எவ்வளவு கஷ்டம்! ஏனென்றால் ஒரு போராட்டங்கள் என்றாலே ஒரு குறிப்பிட்ட இடத்துலையே நிகழ்வுகள் வந்து அன்யூஷுவலாக மாறிட்டு அப்படின்னு சொன்னாச்சுன்னா காவல்துறை அதிகாரிகள் அங்கே போய் நிற்பாங்க. ஆனால் டெய்லியுமே ஒரு பிரச்சனைக்குரிய இடம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது மதுக்கடை தான். நீங்களே பார்த்துருப்பீங்க நடைமுறையில். காவல்துறை அதிகாரிகள் ரோந்து வர்றதுடைய முக்கியமான இடம் என்ன அப்படின்னாச்சுன்னா டாஸ்மாக் மதுக்கடையாக தான் இருக்கும். ஏன்னா எந்த இடத்துல பிரச்சனை வருதோ அந்த இடத்துல. ஆனால் அப்படி வரக்கூடியவர்களுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை காவல்துறை அதிகாரிகளுக்கு ஏற்படுது, உயிர் சாவுகள் ஏற்படுது, எவ்வளவோ தாக்குதல் நடைபெறுகிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஒன் பை ஒன்னாக நான் காமிக்க போகிறேன். இங்கே பாருங்கள், உதவி ஆய்வாளர் ஒருவரை கொன்னே போட்டாங்க. அதாவது அங்கே பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஹோட்டல் உரிமையாளர் அவரை அழைக்க தன்னுடைய கடமை தவறாத உணர்வோடு அந்த
காவல்துறை உதவி ஆய்வாளர் அந்த இடத்துக்கு வர, சத்தம் போட்டுட்டு திரும்ப போக, அவங்களும் ஏற்றுக்கொள்ள திரும்ப 2 வீலரில் வந்த அந்த காவல்துறை உதவி ஆய்வாளரை அந்த குரூப், அதாவது குடிகார குரூப் என்ன பண்ணிச்சுது, 4 வீலர்லேருந்து ஒரே தட்டு பர்பஸாகவே தட்டி பாவம் அவங்கள இறந்து போனாங்க. இந்த இறப்புக்கு எத்தனை லட்சங்கள் கொடுத்தாலும் ஈடாகுமா அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்கணும். ஸோ இங்கே பாருங்கள், அதாவது நண்பருடைய பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் மது போதை விருந்து, அதில் என்ன நடக்குதுன்னே தெரியாமல் ஒரு மருத்துவக் கல்லூரி மாணவர், இதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 8வது மாடியிலேருந்து தெரியாமல் தவறி விழுந்து இவ்வாறு தன்னுடைய உயிரை மாற்றிக்கிட்டாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அதே போல் தான் இங்கே பாருங்கள், திரும்பவும் கூட குடிபோதையில் தன்னுடைய மனைவியே அடித்து கொன்ன ஒரு தொழிலாளியை பார்க்குறோம். இது கோத்தகிரியில் நடந்த விஷயம். அது போக அது மட்டும் இல்லாது திரும்ப நம்மளை போலீஸ்காரங்க பிடிச்சிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி அவரே தன்னுடைய உயிரை மாற்றிக்கிறதையும், அதாவது தூக்கு போட்டு செத்து போகிறாரு. பாவம், இந்த குடும்பத்தில் மனைவி மற்றும் தகப்பன் எல்லாருமே இறந்த போகிறவர். இவங்களுடைய குழந்தைகள் எவ்வளோ ஒரு அனாதைகள் ஆக்கப்படும். இந்த அனாதைகள் ஆக்கப்படுவதற்கு காரணம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்கணுங்க. இங்கே அடுத்ததாக பார்க்கும்போது அரியலூர் பக்கத்தில் என்ன நடக்குது பாருங்க, தன்னை பெற்ற தாயையே அடிச்சே கொள்கிறான் அந்த பையன். ஒரு வாலிப பையன் எதுக்குன்னு பாருங்களேன். அதாவது நான் மது விருந்து வைக்கணும், எனக்கு பணம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு தன் தாய், எத்தனை மகன்கள் அவங்களாவே குடிக்கிறாங்க, அதுவும் தப்பு. ஆனால் பணம் இல்லைன்னு சொல்லிட்டு அம்மாட்ட போய் கேட்டு அம்மா இல்லைன்னு சொன்ன உடனே அம்மாவை அடித்து கொலை செய்யக்கூடியவன். அந்த மது தெளிந்த பிறகு நிச்சயமாக அவன் உணர்வான், தன்னை தாலாட்டி வளர்த்த தன் தாயையே நம்ம கொண்டு விட்டோமே என்று மனம் வருந்துவான். ஆனால் என்ன பண்ண முடியும், திரும்பவும் தான் பக்கத்திலே இருக்கக்கூடிய டாஸ்மாக் அவனை திரும்பவும் வா வா என்று அழைத்து கொண்டுதான் இருக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இங்கே பாருங்கள், கோயம்புத்தூரில் அளவுக்கு அதிகமாக மது குடித்தவர் சாவு அப்படின்னு பார்க்குறோம். அளவுக்கு அதிகமாக மது குடித்தவங்க சாவுன்னு சொல்லி திரும்ப திரும்ப நான் போட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன். இதில் எந்த மாற்றமே இல்லை. ஒரு லிமிட் தெரியாது அவங்களுக்கு. எத்தனை பாட்டில் தங்களுடைய கண்களுக்கு முன்பாக இருந்தாலும் அதை வாய்க்குள்ளே ஊற்றிக்கிட்டே இருப்பாங்க. இதுக்கு ஒரு கட்டுப்பாடே இல்லையா அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். திரும்ப கோவைக்கு அருகே இந்த பாருங்கள் என்ன நடக்குது அப்படின்னா, மது போதையில் ஒருத்தரை கொலை பண்ணணுன்ட்டு பிளான் பண்ணிவிட்டு ஆளை மாற்றி, மது போதையில் என்ன செய்கிறோம் எங்கே போகிறோன்ட்டு யூஸ்வலாகவே தெரியாது, ஆனால் ஆளை மாற்றி வேற ஒருத்தரை கொலை பண்ணிடுறாங்க. பாவம் இல்லை, யாரோ ஒருத்தர், எந்த பிரச்சனைக்கும் சம்பந்தமில்லாத ஒரு நபர் இங்கே கொலை செய்யப்படுகிறார். இவருக்கு எத்தனை லட்சங்கள் கொடுத்தாலும் அவருடைய குடும்பத்தை காப்பாற்ற முடியுமா? நிச்சயமாக இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். இங்கே திரும்பவும் கூட இங்கே பாருங்கள், பாரில், அதாவது டாஸ்மாக் பாரில் வேலை பார்க்கக்கூடிய நபர்களே, அதில் ஒரு நபரை அடித்து கொலையே செய்துட்டாங்க. அப்படிங்கிறத செய்த பூசாரியை அடித்து கொலை பண்ணிட்டாங்க. இது மடத்துக்குளம் அருகே நடந்துச்சு. இதுவும் கூட என்ன ஆச்சு அப்படின்னாச்சுன்னா, தன்னுடைய குடும்பத்தினுடைய உறுப்பினர்களை, அதாவது மனைவி மற்றும் மகன் சேர்ந்து அந்த பூசாரியை அடித்து கொலை செய்ததை இங்கே பார்க்குறோம். அளவுக்கு அதிகமாக மது குடித்தவர் திரும்ப திரும்ப இந்த மாதிரி நிறையா பேர் செத்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், ஒரு லாரி டிரைவர் கழுத்தை எவ்வாறு இறுக்கி இங்கே கொலை செய்கிறாங்க அப்படின்னு பார்க்குறோம். அதாவது இங்கே பார்க்குறோம், அதாவது தன்னுடைய மனைவி, அதுவும் காதல் மனைவி அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். நிஷா அவங்க தன்னுடைய சித்தி மற்றும் தன்னுடைய அம்மா, தன்னுடைய சித்தி சஹீரா பானு மற்றும் ரஜியா மது போதையில் தகராறு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தீர்த்து கட்டிடுறாங்க. 3 பெண்களும் சேர்ந்து. எவ்வளோ ஒரு கொடூரமான நிகழ்வு அப்படிங்கிறத இங்கே பார்க்குறோம். அடுத்தபடியாக கொஞ்சம் வித்தியாசமாக பாருங்கள், அதாவது பொங்கல் பரிசு 1000 ரூபாய்க்கு இருக்குது. அதை எடுத்து கணவன் எடுத்துகிட்டு போய் மது குடிச்சிடுறாரு. அதை தட்டி கேட்குறாங்க. அதாவது மனைவி வீட்டுக்கு வந்த உடனே அந்த 1000 ரூபாய் எங்கேன்னு கேட்க, நான் குடிச்சிட்டேன்னு சொல்ல பயங்கரமாக திட்டுறாங்க. வீட்டுக்குள்ளே பயங்கர பிரச்சனை வருது. அந்த பிரச்சனையினால் என்ன ஆகுது அப்படின்னாச்சுன்னா, தற்கொலைக்கு அந்த தொழிலாளி போயிடுறாங்க, தற்கொலை செய்து கொள்ளாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ திரும்ப பார்க்குறேன், அதாவது மது ஏன் குடிக்கிறா அப்படின்னு சொல்லி தன்னுடைய பையனை கண்டிக்கிறாங்க தன்னுடைய தாயார். ஆனால் அந்த தாயாரை கீழே தள்ளி விடுறாங்க. ஆனால் இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, தன்னுடைய தாயார் இறந்து விட்டதா நினச்சி அவர் தற்கொலை பண்ணுறார். ஏன்னா எவ்வளவு தான் கஷ்டங்கள் கொடுத்தாலும் நமக்கு தெரியும், தன்னுடைய தாயாரை இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி மிகுந்த மன வருத்தம் அவருக்கு இருக்க தான் செஞ்சுருக்கோம். அந்த மன வருத்தத்தை நோக்கி உடனே தற்கொலை அப்படிங்கிற முடிவு. ஆனால் அந்த தற்கொலைங்கிற முடிவு பண்ணுறதை விட, இனிமேல் நான் குடிக்க மாட்டேன் அப்படின்னு சபதம் எடுக்கக்கூடிய அந்த நிலைமை அவருக்கு இல்லையே அப்படின்னு சொல்லி தான் இங்கே வருத்தமான நிலை.
ஸோ தற்கொலை இந்த மதுவால் வருகிறது அப்படிங்கிறத இந்த நியூஸில் வந்து பார்க்குறோம் நம்ம. இங்கே பாருங்கள், திரும்பவும் கூட குடிபோதையில் தகராறு செய்ததுனால அடித்து கொலை பண்ணுறாங்க ஒரு திருமண மண்டபத்தில். அவ்வளோ பெரிய பிரச்சனை இங்கே இருக்குது. இங்கே தீபாவளி பண்டிகையை ஒட்டி என்ன ஆகுது அப்படின்னாச்சுன்னா, மது போதையில் தண்ணீர் தொட்டி மேலே படுத்து தூங்குறாரு. அது தவறி விழுந்து இருக்காங்க இல்லையா. ஸோ இங்கே பாருங்கள், காலி இடத்துல மது குடிக்க அனுமதிக்காததினால் கோபப்பட்டு அங்கு வேலை செய்த காவலாளியை அடித்து கொன்றாங்க. பாவம் இல்லையா. அவங்கள பார்க்கும்போது இந்த செக்யூரிட்டி அவர்களுடைய வேலையை அங்கு யாரும் வராமல் பார்த்து கொள்வதான். அது ஃப்ரீயாக தானே இருக்குது, நாங்கள் அங்கே போய் குடிக்கக்கூடாதான்னு சொல்லி அந்த அளவு அவங்கள கொலை செய்யக்கூடிய ஒரு கொடுமையான ஒரு சூழ்நிலையை இங்கே பார்க்கணும். இங்கே பாருங்கள், கொஞ்சம் வித்தியாசமாக புது பெண் தன்னுடைய கணவனை அடித்தே கொலைப்பட்டாங்க. ஏன்னா மது போதையில் வந்து உல்லாசத்துக்கு அழைச்சிக்கிட்டு இருக்கான் அப்படின்ட்டு. எவ்வளோ ஒரு கொடூரமான செயல், எவ்வளோ ஒரு அந்த பெண்ணுக்கு, புது பெண்ணுக்கு தன்னுடைய வாழ்க்கையே நாசமாகி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை. இங்கே திரும்பவும் கூட அளவுக்கு அதிகமாக மது குடித்ததை நம்ம பார்க்குறோம். இங்கே எவ்வளோ ஒரு கொடுமையான விஷயம் அப்படிங்கிறத பாருங்கள். திரும்பவும் கூட இங்கே பாருங்கள், பெற்றோர்கள் கண்டித்ததால் அந்த வாலிபர் வந்து தூக்கு போட்டு தற்கொலை. எதுக்காக சொன்னாங்க பெற்றோர்கள் அப்படின்னா, மது குடிச்சிட்டு டெய்லி வாரானே அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க. அதனால் தற்கொலை. குடிக்கிறத ஏண்டா குடிக்கிறா அப்படின்ட்டு கேட்ட தன்னுடைய அப்பாவையே அருவாளால் வெட்டி கொலை பண்ணுறாரு. எவ்வளவோ பெரிய ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை இல்லையா. இங்கே பாருங்கள், மது குடிக்கும்போது திரும்பவும் பிரச்சனை. கட்டிட தொழிலாளியை அடித்தே கொல்றாங்க ஒரு குரூப் சேர்ந்து. இங்கே தூத்துக்குடியில் நடந்த விஷயம், மது போதையில் தகராறு செய்த தந்தையை ஒரு சிறுவன் வெட்டி கொல்லுறாங்க. யோசித்து பாருங்கள், ஒரு பக்கம் மகன், அம்மா, அப்பா எல்லாரும் இதில் எந்த அளவு பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்க்குறாங்க. திரும்பவும் கூட அளவுக்கு அதிகமாக மது குடித்ததுனாலே சாவு. இங்கே கோவையில் குடிபோதையில் தகராறு செய்த மகனை குத்தி கொலை பண்ணுறாரு ஒரு தொழிலாளி. நம்ம பார்க்குறோம், அப்பாவை கொலை பண்ணுறாங்க, மகனை கொலை பண்ணுறாங்க. எவ்வளவோ இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த குடும்பங்கள் எவ்வளவு நாசமான சூழ்நிலைக்கு போகும் இல்லையா. அளவுக்கு அதிகமாக மது குடித்தவர் திரும்பவுமாக இங்கே வாலிபர் வந்து தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிக்கிறாரு. ஏன்னா குடிச்சிட்டு வந்து மனைவியிடம் தகராறு, அது அளவுக்கு மீறி போகிறதுனால இப்படிப்பட்ட தற்கொலைகள் நடக்குங்கிறத இங்கே பார்க்குறோம். ஸோ மது போதையில் தகராறு செய்த மகனை அடித்தே கொல்றாங்க இந்த நியூஸ் மூலமாக. அதாவது தாயும் பெரியம்மாவும் சேர்ந்து இதை பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்ததும் திரும்ப தன் மகனை வெட்டி கொண்ட நிகழ்வு தான். தன் தகப்பனே அந்த மகனை வெட்டி கொல்றாங்க. கரூர் அருகே இது குடி போதையில் இருந்ததுனால இப்படிப்பட்ட நிகழ்வு நடக்குது அப்படிங்கிறத நான் காட்டுறேன். இன்னும் இங்கே பாருங்கள், ஒரு தொழிலாளி மது போதையில் என்ன செய்கிறோன்னு தெரியாமல் மாடியிலேருந்து தவறி விழுந்து 2 சுவருக்கு இடையில் மாட்டிக்கிட்டு அப்படியே இறந்து போகிறத நம்ம பார்க்குறோம். அடுத்தபடியாக நம்ம பார்க்கும்போது ஒரு குடிப்பழக்கம் எவ்வாறு ஒரு குடும்பத்தையே நாசமாக்கிற்று அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதாவது போதைக்கு அடிமையான தன்னுடைய மகனையே கழுத்தை நெரிச்சு ஒரு தாயே கொல்றாங்க. என்ன எவ்வளவு சிரமப்பட்டு பெற்று அப்படிதானே 10 மாதங்கள் தன் வயிற்றில் சுமந்து பெற்ற தன் மகனை கழுத்தை நெரிச்சு கொல்றதுக்கு தைரியம் வரணும் அப்படின்னா அவங்க எவ்வளவு கொடுமை பண்ணியிருப்பாங்க. அந்த மதுக்கடை அந்த மகனை எவ்வளவு கஷ்டம் கொடுத்துருக்குது. அதை குடிக்க வைக்க, அதன் மூலம் அரசாங்கத்திற்கு வருமானம் பெற இப்படிப்பட்ட சம்பவம் தேவையா அப்படிங்கிறத பார்க்குறோம். இன்னும் கொஞ்சம் மேலே, அதாவது இதுவரைக்கும் நான் உங்களுக்கு வீடியோவில் காமிச்சது மதுவினாலே ஏற்படக்கூடிய சாவு தான் இல்லையா. சாவுன்னு சொல்லும்போது எத்தனையோ சாவாமல் எவ்வளவோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட கஷ்டங்கள் என்னென்ன கஷ்டங்கள் அப்படின்னு ஒரு கொடூரமான கஷ்டங்களை இந்த மாதிரி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது கொஞ்சம் ஒரு லெங்க்தியான வீடியோ தான், தயவு செய்து நீங்கள் பாருங்கள். ஏன்னா என்டர்டெயின்மெண்ட்க்கு எவ்வளவோ நேரத்தை செலவழிக்கக்கூடிய நீங்கள், அதாவது ஒரு சமுதாயத்தில் எவ்வளவு பெரிய குற்றங்கள் நடைபெற்று கொண்டிருக்குது அப்படிங்கிறத நிச்சயமாக ஒரே ஒரு நாள் பாருங்கள், தவறில்லை என்றால் சமுதாயத்தில் எவ்வளவு கஷ்டங்கள் இந்த மதுவினால் ஏற்படுது அப்படிங்கிறத பாருங்கள். இங்கே பாருங்கள், மது குடிக்க வச்சு ஒரு சிறுமியை 5 பேர் சேர்ந்து பாலியல் பலாத்காரம் செஞ்ச நிகழ்வு காரைக்குடியில் நடக்குதுங்க. யோசித்து பாருங்கள், அந்த மது குடித்த பிறகு யார் என்ன பண்ணுறோம் எதுவுமே ஒரு தெரியாத ஒரு சூழ்நிலை. இங்கே பாருங்கள், மது குடிக்க பணம் கேட்டு
தொழிலாளியை 2 பேர் தாக்கியிருக்காங்க. இங்கே பாருங்கள், திரும்பவும் கூட அதாவது காவல்துறை அதிகாரிகள், இந்த காவல்துறை அதிகாரிகளுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டத்தை நினைக்கும் போது ஏன் இந்த மதுவுக்கு காவல்துறை அதிகாரிகள் பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற கேள்வி இங்கே வருது. இல்லை, மது அப்படிங்கிறது போதையை கொடுக்கும், போதை சரி நிறைய பிரச்சனைகளை கொடுக்கும் என்று தெரிந்தும் கூட அரசாங்கமானது இந்த போதைப் பொருளை விற்கும் போது ஏன் காவல்துறை அதிகாரிகளை அதில் ஈடுபடுத்தணும் அப்படிங்கிறது என்னுடைய கேள்வி. ஏன்னா காவல்துறை அதிகாரிகளுக்கு எவ்வளவு ஒரு கஷ்டம், அதன் மூலம் எவ்வளவு பாதிக்கப்படுறாங்க பாருங்கள். இந்த விஷயத்தில் மது குடித்ததை கண்டித்ததால் ஆத்திரம், சப் இன்ஸ்பெக்டருக்கு அடி உதை. பாவம் இல்லை, இப்போ அந்த அரசாங்க அதிகாரி எவ்வளோ ஒரு பவர்ஃபுல் ஆஃபீஸர் இன்றைக்கி இப்படி ஒரு குடிகாரங்கிட்ட அடி வாங்கணும், வாங்கணும் அப்படின்னு சொல்லும்போது அதற்கு காரணம் என்ன? அரசாங்கமே. ஸோ காவல்துறை அதிகாரிகளை இந்த மாதிரி மது பிரச்சனைகளுக்கு ஈடுபடுத்தக்கூடாது அப்படிங்கிறத என்னுடைய இந்த வீடியோ மூலமாக நான் பதிவு பண்ணுறேன். இதன் மூலம் 4 பேர் கைது. ஆனால் அந்த அவமானங்களோ அந்த உள் காயங்களோ அந்த காவல்துறை அதிகாரிக்கு நிச்சயமாக ஆறாது. அடி உதை 4 பேர் சேர்ந்து பண்ணுறாங்கன்னு சொல்லும்போது எந்த அளவு ஒரு பாதிக்கப்பட்டிருப்பார் அப்படிங்கிறத மனதளவில் நினைக்கும்போது ரொம்ப கஷ்டமாகவே இருக்குது. இங்கே பாருங்கள், அரசு பள்ளியினுடைய ஜன்னல்களை உடைத்து சேதப்படுத்திய போதை ஆசாமிகள் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறதே தெரியாமல் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத இங்கே பார்க்குறோம். அடுத்ததாக பார்க்கும்போது திரும்பவும் கூட காவல்துறை அதிகாரிகள் ஐயோ பாவம், அதாவது மது போதையில் தகராறு பொதுமக்களோடு பண்ணியிருக்காங்க. இதை தட்டி கேட்க சென்ற காவல்துறை அதிகாரியை பாட்லாலே குத்தி காயப்படுத்தியிருக்காங்க அந்த ரவுடிகள். இது எவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயம். ஸோ இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடக்கும்போது அந்த காவல்துறை அதிகாரிகள் என்ன யோசிப்பாங்க? இப்படிப்பட்ட நேரத்திலே பொதுமக்களுக்கு நாம் உண்மையிலே பாதுகாப்பு கொடுக்க வேண்டுமா? இல்லை ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை இதனால தான் வருது அப்படின்னு தெரிஞ்சாலும் கூட அதை தடுப்பதற்கு அரசாங்கம் முன்வராத சூழ்நிலையில் நம்ம எதுக்கு பாதுகாப்புக்கு போகணும் அப்படின்னு நினைப்பாங்களா இல்லையா? பாருங்கள் எவ்வளோ காவல்துறை அதிகாரிகள் பாதிக்கப்படுறாங்க. இங்கே பாருங்கள், ஒரு பெயிண்டருக்கு டாஸ்மாக் பார்லே தகராறு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே அருவாள் வெட்டு விழுந்திருக்குது. இங்கே பாருங்கள், கண்டக்டர், இந்த விஷயத்தை பொறுத்தளவில் இது மிகப்பெரிய ஒரு வீடியோவாக அந்த நேரத்தில் வந்துச்சுது. அது கண்டக்டர் ஒரு பயணியை, அதாவது குடிகார பயணியை கீழே தள்ளி விட்டார் அப்படின்னு சொல்லி கண்டக்டர் மேலே பயங்கரமாக ஒரு விமர்சனங்கள் வந்துச்சு. ஆனால் இங்கே பார்க்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த குடிகார பயணி அந்த பஸ்ஸுக்குள்ளேயே யூரின் பாஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி தான் அந்த பயணியை கீழே தள்ளி விட்டுருக்காரு அப்படிங்கிறது உண்மை. இங்கே திரும்பவும் கூட காவல்துறை அதிகாரி, ஐயோ அந்த படத்தை பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, கவலையாக இருக்குது. தண்டையார்பேட்டை, அதாவது சென்னையில் தண்டையார்பேட்டையில் அது காவல்துறை அதிகாரியை சுற்றி வளைச்சி தாக்குறாங்க பள்ளி மாணவர்கள். எவ்வளோ ஒரு கொடூரம்! அவர்களுடைய அந்த காவல்துறை அதிகாரியுடைய முகத்தை பார்க்கும்போது எவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்குது. எப்படி தாக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது ஸோ எவ்வளவு ஒரு மோசமான நிலை. ஏன்னா மது போதையில் அது நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இங்கே நம்ம சொல்ல வேண்டிய விஷயம். இங்கே பாருங்கள், அரசு பள்ளிக்கூடத்திற்கு குடிபோதையில் வந்த 5 மாணவர்கள் அப்படின்னு பார்க்குறோம். அதாவது சேலத்துக்கு பக்கத்தில் நடந்திருக்குது. போதைக்கு பெரியவர்கள் மட்டுமல்லாது பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களும் அடிமை என்பதற்கு இது சாட்சி. ஓகே, திரும்ப குடிபோதையில் வந்த வாலிபர் மீது தாக்குதல் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ குடிபோதையில் பாடம் நடத்திய தலைமை ஆசிரியரால் பரபரப்பு. இப்போ குடிபோதைக்கு யாருமே விதிவிலக்கு அல்ல, அப்படி தானே? ஸோ தலைமை ஆசிரியரும் தண்ணி அடிச்சுட்டு வந்துட்டார் சத்தியமங்கலம் பிறகு. ஸோ குடிபோதையிலேயே பாடம் நடத்தும் போது அது எந்த அளவு எஃபெக்டிவாக இருக்கும் அப்படிங்கிறத பாருங்கள். இங்கே திரும்பவும் கூட காவல்துறை அதிகாரிகளை தாக்கின ஃபோட்டோ தான் உங்களுக்கு போடுறேன். அதாவது 3 பேர் அப்படிங்கிற ஒரு நியூஸ். இது ரொம்ப ஒரு கொடூரமான ஒரு நிகழ்வு இல்லையா? இந்த நேரத்தில் தாக்கக்கூடிய லெவலில் காவல்துறை அதிகாரிகள் எஸ்பெஷலாக தனக்குண்டு உரிய ஆயுதங்களை வைத்திருந்தால் நல்லது அப்படிங்கிறதான் இது பண்ணுறேன். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட இடம், ஒரு ப்ராப்ளமேட்டிக் ஏரியாவுக்கு அவங்க போகும்போது கண்டிப்பாக தனக்குரிய ஒரு ஆயுதங்களை வைக்கணும் அப்படிங்கிறது. ஏன்னா தன்னை காப்பாற்றி கொள்வதற்காக இத்தனை விஷயங்களில் யோசித்து பாருங்கள். நான் சொல்லக்கூடிய பல தரப்பட்ட நிகழ்வுகளில் இங்கே காவல்துறை அதிகாரிகள் தாக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் திருப்பி அவங்களுக்கு தாக்கக்கூடிய சக்திகள் இருந்தனவா இல்லையான்னு தெரியல. ஆனால் அதற்குரிய ஆயுதங்கள் இருந்தவா என்னவா தெரியல. காவல்துறை அதிகாரிகள் தாக்கப்படுவது இவ்வளவு ஒரு சாதாரணமாக நடக்குதுன்னு சொல்லும்போது இதற்கு என்ன காரணம், இதுக்குரிய ப்ரிகாஷனரி ஆக்ஷன்ஸ் அவங்க என்ன எடுத்தாங்க அப்படிங்கிறதையும் இங்கே சொன்னாச்சுன்னா அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு நிச்சயமாக நம்பணும். அடுத்த பக்கம் பார்க்கும்போது மது குடிக்க பணம் கேட்டு கத்தியை காட்டி மிரட்டி
தாயிட்ட பணம் பறிக்கிறாரு ஒருத்தர். இங்கே பாருங்கள், திருமண வரவேற்பு நிகழ்ச்சி இல்லை, மணமகன் போதையில் வந்ததுனால திருமணத்தையே நிறுத்துகிறாங்க. பாவம் அந்த குடும்பம். ஓகே, செய்தது தப்பு தான், இருந்தாலும் செய்ய தூண்டியது யார் அப்படிங்கிறது தான் நான் யூஸ்வலாக கேட்குற மாதிரியே கேட்பேன். ஸோ மதுக்கடையில் பஸ்ஸை வந்து தாறுமாறாக ஓட்டின டிரைவரை வந்து பணியிடை நீக்கம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா டிரைவருடைய இன்சிடெண்ட்டும் இந்த மாதிரி நடக்குது அப்படிங்கிறத நம்ம திரும்ப பார்க்கணும். திரும்ப பாருங்கள், டாஸ்மாக் கடையில் மது அருந்து விட்டு வந்தவருக்கு பிளேடு வெட்டு, அதாவது இந்த மாதிரி கேஸ்லாம் இன்னும் நிறைய ஃபைல் ஆகுது. டாஸ்மாக் பாரில் தகராறு பண்ணாங்க அப்படின்னு சொல்லி 2 பேர் அரெஸ்ட்டு. டாஸ்மாக் பாரை வந்து சூறை பண்ணிட்டாங்க, அதாவது தனக்கு வந்து மதுபானம் தரலை அப்படிங்கிற கோபத்தில் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி இதில் 4 பேருக்கு கத்தியால் வெட்டு விழுந்திருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். திரும்பவும் டாஸ்மாக் பாரில் வந்து மோதல். ஸோ எவ்வளவு மோதல்கள் இந்த டாஸ்மாக் பாரில் நடக்குது. ஆனால் அப்படிப்பட்ட மோதல்களுக்கு முடிவு பண்ணணும் அப்படின்னா அவ்வளோதான், மூடிட்டா முடிவு பண்ணிடலாமே, ஏன் மூட மாட்டேக்காங்க? இங்கே பாருங்கள், ஆக்கி மட்டையால் வாலிபர் மண்டையை வந்து உடைச்சிட்டாங்க. திரும்பமாக அந்த சென்னையில் பாரில் குடி போகிறதில் ரகலை, அதாவது டாஸ்மாக் பாரை பொறுத்தளவில் அங்கே ஒரு பார் இருக்குது, அதாவது அங்கேயே உட்காந்து குடிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய இடம் தான் அந்த பார். அந்த பாரில் எவ்வளவு பிரச்சனைகள் நடக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ அப்போ பாரை மூடலாமே இல்லையா? அந்த பாரை மூடலாம், அந்த கடையை மூடலாம். எந்த இடத்துல அதிகமான பிரச்சனைகள் வருதோ அதை மூடினாச்சுன்னா பிரச்சனைகள் வராது. அப்போ பிரச்சனைகள் வந்தாலும் பரவாயில்லை, எத்தனை கொலைகள் நடந்தாலும் பரவாயில்லை, எவ்வளவு பிரச்சனைகள் நடந்தாலும் பரவாயில்லை, எனக்கு தேவை ஆண்டுக்கு 46,000 கோடி ரூபாய் வருமானம் அப்படின்னு நினைக்கக்கூடிய அரசாங்கம் தான் இல்லையா? இன்றைக்கி எவ்வளோ பெரிய பிரச்சனை விருகம் பக்கத்தில் இருக்கிறத பார்க்குறோம். அடுத்தபடியாங்க பாருங்கள், அதாவது ரொம்ப ஒரு கொடுமான விஷயம், தந்தையே தன்னுடைய மகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த நிலைமை. குடிபோதையில் என்னது செய்கிறோம் அப்படின்னு தெரியாமல் எவ்வளோ ஒரு கஷ்டம் நடந்திருக்கு அப்படிங்கிறத இங்கே பார்க்குறேன். அதாவது இது வந்து ஏற்கனவே பெண்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனை பற்றி இது வரைக்கும் பார்த்தோம். இன்னும் பெண்களால், ஏன்னா குடிக்கிறது ஆண்கள் மட்டுமல்ல, விஷயங்களை, அதாவது எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை நான் உங்களுக்கு போட போகிறேன். இங்கே பாருங்கள், நிலக்கோட்டை பக்கத்தில் ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் நடந்த விஷயந்தான் இது. 7 மாணவிகளை வந்து சஸ்பெண்ட் பண்ணாங்க. எதுக்கு அப்படின்னாச்சுன்னா, தண்ணி அடிச்சுட்டு பிறந்தநாள் கொண்டாடினாங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ண அந்த +2 மாணவிகளில் 2 பேர் வந்து தற்கொலை முயற்சி பண்ணாங்க அப்படிங்கிறதையும் இதில் பார்க்குறோம். இங்கே பாருங்கள், நாகர்கோவில் ரயில்வே ஸ்டேஷனில் நடந்த விஷயம். போதையில் ஒரு பெண்ணானவள் ரகலையிலே ஈடுபட்டிருக்காங்க, அதாவது பிரச்சனை பண்ணியிருக்காங்க. குண்டுகட்டாக போலீஸார் வந்து அவங்கள தூக்கி போடுறதையும் நம்ம பார்க்குறோம். இங்கே பொள்ளாச்சியில் பார்க்குறோம், அதாவது குடிச்சிட்டா அப்படின்னா எங்கே படுக்கிறோம் எங்கே இருக்கிறோன்ட்டு ஒரு ஆண்களுக்கு மட்டும் இல்லை பெண்களுக்கும் தெரியாது அப்படிங்கிறது இவங்களும் நிரூபிச்சிருக்காங்க. அதாவது சாலையிலே படுத்துட்டாங்க, அந்த பெண் குடி போதையில் சாலையிலே படுத்துட்டாங்க. இது சென்னையில் நடந்த விஷயம். ஒரு பெண் போதையில் தள்ளாடிட்டே வராங்க. அவங்கள காவல்துறை அதிகாரிகள் மறித்து கேட்கும்போது, நான் குடித்ததே ஓசிக்கு தான் குடிச்சிட்டு வந்தேன், ஆனால் 10,000 ரூபா எனக்கு நீங்கள் ஃபைன் போடுறீங்களா அப்படின்ட்டு பயங்கரமாக பிரச்சனை பண்ணுற விஷயத்தை இங்கே பார்க்குறோம். அடுத்தது பார்க்கும்போது சென்னையில் திருவான்மியூரில் காவல்துறை அதிகாரியை எட்டி உதைச்ச இளம் பெண், அதாவது குடி போதையில் என்ன செய்கிறோன்னு தெரியாமல் எட்டியே உதைச்சிருக்காங்க. இந்த வீடியோ ரொம்பவே வைரலாச்சு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். எத்தனையோ மனிதர்களை சாகடித்த அரசாங்கத்தின் மதுக்கடைகளை நீங்கள் சாகடிக்க வேண்டுமென்றால் சரியான அரசியல் தலைவர்களை தெரிந்தெடுங்கள், இல்லாவிட்டால் நீங்களும் குற்றவாளிகளே. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.